கடல் நண்டு, ஆட்டு நண்டு, குளத்து நண்டு, வயல் நண்டு எந்த நண்டு கிடைச்சாலும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. டேஸ்ட் சும்மா சூப்பராக இருக்கும். மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் 200 கிராம் சேர்த்துக்கிட்டு 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. ஆச்சி சிக்கன் மசாலா சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் பார்த்து அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. நண்டை தண்ணியில் ஒரு 4 ஒரு 5 முறை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு அதோட வகுத்து பகுதியில் எல்லோ கலர் இந்த மாதிரி வேஸ்டேஜ் இருக்கும், அதை எடுத்துட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருங்க. எல்லா நண்டையும் இதே மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நண்டில் புரோட்டீன் அளவு அதிகமாக இருக்கிறதுனால சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம். நம்ம உடம்புல ரொம்ப முக்கியமானது எலும்பு. அந்த எலும்பு நல்லா வலுப்புறதுக்கு கண்டிப்பாக நண்டு சாப்பிடுங்க. கடாயில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்ச நண்டை உள்ளே இருக்கிறீங்க. கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும். தேங்காய் எண்ணெய் சேர்க்குறப்போ நண்டுலேருந்து வர ஒரு வகையான பேட் ஸ்மெல் வெளியேற்றிட்டு நான் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து இதை ஒரு தனி பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. சளி, இருமல், காய்ச்சல் இருக்கிறப்போ கண்டிப்பாக நண்டு ட்ரை பண்ணுங்கள். எந்த ஒரு சர்ப பிரச்சனையும் வராது. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். நண்டை தண்ணியை எடுத்து வச்சதுக்கப்புறம் அதே கடாயில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே ஒரு 1/2 ஸ்பூன் பட்டைப்பொடி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. பட்டைப்பொடி இல்லைன்னா பட்டையை மிக்ஸி ஜாரில் அரைச்சி அதை பொடியாக சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. 2 தக்காளியையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கி வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் உள்ளே இறக்கி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுமே நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச நண்டையும் உள்ளே இறக்கி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் உள்ளே இறக்கிட்டு ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விட்டுடலாம். வாரத்துக்கு ஒரு முறை இல்லாட்டியும் மாதத்துக்காச்சும் ஒரு முறை கண்டிப்பாக நண்டு எடுத்து சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க. மசாலா பச்சை வாசனை போனதுமே நண்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் மிளகாய் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு இதை ஒரு 10 ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க. இந்த தண்ணியில் இஞ்சிருச்சுன்னா செம்ம சூப்பரான நண்டு கிரேவி ரெடி. லீவுக்காக அக்கா வீட்டுக்கு வந்திருந்தோம். நேற்று நண்டு சமைச்சு கொடுத்தாங்க. சாப்பிட்டு பார்த்து அடாடாடாடா மறந்துட்டோம். சத்தியமாக சொல்ல டேஸ்ட் வேறு லெவலு. அதுக்காக இன்றைக்கி நண்டு எடுத்து வீடியோ எடுத்து உங்களுக்கு சஜஷன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாரத்தில் ஒரு நாள் குழம்புக்கு லீவ் விட்டுட்டு இதை ட்ரை பண்ணுங்க. குக்கரில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, சோம்பு போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. அது கூடவே புதினா இலை, கருவேப்பிலை போட்டுட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு பெரிய சைஸ் பல்லாரியை நல்லா நறுக்கி நல்லா வதக்கி விட்ருங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினது 2 தக்காளியை நறுக்கி சேர்த்துக்குங்க. அது கூடவே இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் கொஞ்சம் கறி மசாலா போட்டு கொஞ்சம் மிளகா பொடி போட்டு கலந்து விட்ருங்க. உங்கள் சுவைக்கேற்ப கல் உப்போ தூள் உப்போ சேர்த்துக்குங்க. உங்ககிட்ட என்ன அரிசி இருக்கோ அதையே கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. வழக்கம் போல் நீங்கள் அரிசிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலோ அதை விட ஒரு 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இது அப்படியே குக்கர் போட்டு மூடி ஒரு 3 விசில் விட்டு எடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக்கை தட்டி விட்ருங்க. மூடி திறந்ததுமே வீடு முழுக்க குஸ்கா வாசனை தான். கொஞ்சமாக நெய் சேர்த்து கொத்தமல்லி தழை இறக்கிட்டு அதை சூடாக பரிமாறி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும்.